நீங்க எல்லாருமே வந்து இந்த WhatsAppல டிபி வந்து வைப்பீங்கல்ல, அந்த டிபில யாருக்கும் தெரியாத ஒரு ட்ரிக் ஒண்ணு இருக்கு. அந்த ட்ரிக் வந்து இப்போ வரைக்கும் யாருக்கும் தெரியாது. ஸோ அந்த ட்ரிக் என்ன அப்படின்றத தான் நம்ம வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம். அந்த ட்ரிக்க வந்து நீங்க தெரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அது என்ன ட்ரிக் அப்படின்றத வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, அப்படியே பெல் பட்டன வந்து ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிருங்க. சப்ஸ்கிரைப் தான் ரொம்ப முக்கியம். சப்ஸ்கிரைப் பண்ணா தான் அந்த மாரி எந்த ஒரு வீடியோ போட்டாலுமே உங்களால மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். என்ன ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்மளுடைய கண்டென்ட்க்கு வந்துடலாம். இப்போ அந்த வாட்ஸ்அப் டிபில் அப்படி என்ன ட்ரிக் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு உங்களுடைய மொபைலில் வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃபோட்டோ வந்து உங்களுடைய மொபைல் சைஸில் பெருசாக இருக்கும். அதாவது ஃபுல் ஸ்க்ரீனில் நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்திருப்பீங்க. அதை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு வாட்ஸ்அப் டிபியில் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக போவீங்க. இருந்தாலும் அந்த இடத்துல வந்து உங்களால் ஃபுல்லாக வந்து அந்த ஃபோட்டோவை வந்து வாட்ஸ்அப் டிபியாக வைக்க முடியாது. அதாவது ஒரு பங்கு மட்டும், அதாவது கிராப் பண்ணி தான் உங்களால் வந்து பாதியை வந்து செட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோவை வந்து நீங்கள் எடுக்கிறீங்கன்னா, அதை வந்து உங்களுடைய வாட்ஸ்அப் டிபில் ஃபுல்லாகவே செட் பண்ணிக்கலாம். நீங்கள் எதுவுமே கட் பண்ண தேவையில்ல, எடிட் பண்ண தேவையில்ல, அப்படியே வந்து உங்களால் வந்து செட் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச் பாக்ஸில் வந்து ஏஐ அன்கிராப் இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ண உடனே இங்கே ஃபஸ்ட்டாக ஒரு வெப்சைட் வரும். இந்த வெப்சைட்டை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண உடனே இங்கே வந்து அப்லோட் இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய கேலரியில் வந்து நீங்கள் வாட்ஸ்அப் டிபியாக வைக்கணும்னு நினைக்கிற அந்த ஃபோட்டோ வந்து இதில் அப்லோட் பண்ணுங்கள். அப்லோட் பண்ணிட்டு பின்னாடி இதில் 1:1 அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து கீழே இருக்க அந்த பிளாக் கலரில் கிரெடிட் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஜிமெயிலில் வந்து இதில் லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக இது வந்து இந்த மாதிரி ஜென்ரேட் ஆகும். அதாவது இந்த மாதிரி வந்து லோட் ஆகும். உங்களுக்கு வந்து ஃபோட்டோ வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் பண்ணி தந்துடும். நீங்கள் எதுவுமே எடிட் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட் வெயிட் பண்ணால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக எனக்கு வந்து ஃபோட்டோ வந்து எடிட் பண்ணி தந்துச்சு. இது வந்து ஒரு ஃபுல் சைஸ் ஃபோட்டோவை சுருக்கி கரெக்டாக வாட்ஸ்அப் டிபில் ஃபுல்லாக வைக்கிறதுக்கான சைஸில் வந்து நமக்கு எடிட் பண்ணி தந்துச்சு. இதை வந்து டவுன்லோட் பண்ணணும்னா மேலே டவுன்லோட் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு மொத்த ஃபோட்டோவும் உங்களால் வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். டவுன்லோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன, நம்மளுடைய வாட்ஸ்அப்பில் டிபியில் வச்சு நம்ம கெத்து காட்டலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நானும் டிபி வந்து செட் பண்ணிவிட்டேன். கரெக்டாக அந்த ஃபுல் சைஸ் ஃபோட்டோவை என்னுடைய வாட்ஸ்அப் டிபியில் வந்து வச்சுட்டேன். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி கஷ்டப்பட்டு எதனா ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்க, அது வந்து லென்த்தாக இருக்குன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி உங்களுடைய வாட்ஸ்அப் டிபியில் வந்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிடுங்க. இதே போல் நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.